அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என்னுடைய கேள்வி ஜனாசா குளிப்பாட்டு முறை பற்றிய கேள்வி. இந்த ஜனாசா குளிப்பாட்டும் போது கடைசியாக ஒளி செய்யணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒளி தொழுகைக்கு மட்டும்தான் முன்னாடி ஒளி செய்கிறது, மையத்துக்கு தேவையில்லைன்னு சொல்கிறோம். ஆனால் சில குளிப்பாட்டும் போது சில பேர் கண்டிப்பாக ஒளி செய்யணும் மையத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனாசாவை குளிப்பாட்டும் முறை என்ன, அதை குளிப்பாட்டும் பொழுது ஒழு செய்யணும்னு சொல்றாங்களே, அது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஜனாசாவினுடைய சட்டம் சம்பந்தமாக மார்க்கம் நமக்கு மிக தெளிவான வழிகாட்டுதலை வழங்கி இருக்கிறது. ஒருவர் இறந்து விட்டார்னு சொன்னா அந்த உடலை நாம் எப்படி கையாளணும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர்வங்க பல வழிமுறைகளை நமக்கு சொல்லி தர்றாங்க. இறந்து விட்ட ஜனாசாவை நீங்க பார்த்தீங்கன்னா கண்ணை கசக்கி மூடுங்க, அந்த உடலை குளிப்பாட்டி உடலை போர்த்தி வையுங்க, அழகிய முறையில் கஃனிட்டு அழகிய முறையில் அடக்கம் செய்யுங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதரவங்க அந்த ஜனாசாவை எப்படி நம்ம கையாளணுங்கிற வழிமுறையை நமக்கு சொல்லி தர்றாங்க. அதில் நீங்கள் குளிப்பாட்டும் பொழுது இழந்த இலையையும் கற்பூரத்தையும் சேர்ந்து குளிப்பாட்டுங்க என்றெல்லாம் நமக்கு சொல்லி தருவதை பார்க்கிறோம். அந்த ஜனாசாவின் மீது நறுமண பொருட்களை, வாசனை திரவியங்களை பூசுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்லி தருவதை பார்க்கிறோம். இப்படி அந்த ஜனாசாவை நம்ம எப்படி கையாளணும், அவங்க இறந்து விட்டதிலிருந்து அடக்கம் செய்கின்ற வரை அவர்களுக்காக அந்த உடலுக்காக நம்ம செய்ய வேண்டியது என்னென்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுறாங்க. இப்படி சொல்லும் பொழுது ஒரு சாரார் என்ன செய்யறாங்கன்னா, இல்ல இறந்து விட்ட ஜனாசாவிற்கு ஒழு செய்யணும் தான், ஒழு அவசியம் தான் சொல்றாங்க. இப்படி ஒழு அவசியம் என்று சொல்வதற்கு என்ன செய்திகளை அவங்க ஆதாரமா வைக்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஸைனப் அவங்க மௌத்தாகிறாங்க. அப்படி மௌத்தாகும் பொழுது அவங்கள சில பெண்கள் சேர்ந்து குளிப்பாட்டுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு வார்த்தை சொல்றாங்க, இப்தா பி மயாமினிஹா மவாதி அல் உதூஇ. நீங்க அந்த ஜனாசாவை நீங்க வலதுபுறமா ஆரம்பிங்க, ஒழு செய்யும் உறுப்பிலிருந்து ஆரம்பிங்கன்னு சொல்றாங்க. ஒழுன்னு வார்த்தையை வச்சுக்கொண்டு ஒழு அங்கே வந்துருச்சு, அப்போ ஒழு செய்யணும்னு என்ன செய்யறாங்கன்னா ஒழு செய்யறாங்க. ஜனாசாவுக்கு ஒழு செய்யறதுக்கு அவங்க எடுக்கக்கூடிய ஆதாரம் என்னன்னா, அங்க ஒழுன்னு வந்துருச்சு, மவாதி அல் உலுன்னு வந்துருச்சு, ஒழுவின் இடங்கள்னு வந்துருச்சு, எனவே நம்ம ஒழு செய்யணும்னு சொல்றாங்க. அது தப்பு. ஏன் தப்பு? அங்க அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுவதை பற்றி தான் ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. அந்த ஜனாசாவை எப்படி குளிப்பாட்டணும்னு சொல்லும் பொழுது இப்தஅன பி மயாமினிஹா, அந்த ஜனாசாவை வலதுபுறத்திலிருந்து ஆரம்பிங்க. குளிப்பாட்ட ஆரம்பிக்கிறது இடதுபுறத்திலிருந்து ஆரம்பிச்சிடாதீங்க. நீங்க ஆரம்பிக்கும் பொழுது வலதுபுறத்திலிருந்து குளிப்பாட்ட ஆரம்பிங்க. அப்படி வலதுபுறத்திலிருந்து நீங்க குளிப்பாட்ட ஆரம்பிக்கும் போதும் கூட நீங்க எதை கவனிக்கணும் தெரியுமா? மவாதி அல் உலூஇ, ஒழு செய்யக்கூடிய உறுப்பிலிருந்து ஆரம்பிங்க. வலதுபுறம்னு சொல்லிட்டதுனால டைரக்டா தலையிலிருந்து ஊற்றிடக்கூடாது, டைரக்டா காலில் இருந்து ஊற்றிடக்கூடாது. எங்க இருந்து ஊற்றணும்னா, கை, ஒழு செய்யக்கூடிய உறுப்பு என்ன? கையில இருந்தானே ஆரம்பிப்போம். இப்போ வலதுபுறத்துல கையிலிருந்து ஊற்ற ஆரம்பிச்சு தலைக்கு போய், முகத்துக்கு போய், தலைக்கு போய், உடலுக்கு அப்புறம் காலுக்கு வரணும். எப்படி ஒழு செய்யும் பொழுது கையில துவங்கி காலில் முடிப்போமோ அது மாதிரி நீங்க குளிப்பாட்டும் பொழுதும் ஒழு செய்யக்கூடிய உறுப்புகளிலிருந்து தொடங்கி நீங்க காலுக்கு முடிங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது ஒழு செய்யறதா ஆகுமா? இதை ஒழு செய்யறதுக்கு ஆதாரம் எடுக்க முடியுமா? கண்டிப்பா எடுக்க முடியாது. ஒழு செய்யறதுனா என்ன? கையை கழுவணும், வாயை கொப்பளிக்கணும், நாசியை சுத்தப்படுத்தணும், மூட்டு கை வரைக்கும் கையை கழுவணும், தலைக்கு மசகு பண்ணணும், காதுக்கு மசகு பண்ணணும், அப்புறமா காலை கழுவணும். இப்படியா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? ஜனாசாவுக்கு கையை கழுவுங்க, வாயில கொஞ்சம் வாயை புலந்த தண்ணியை ஊற்றி மூக்கில் நாசியை சுத்தம் பண்ணி கையை கழுவி தலைக்கு மசகு பண்ணி விட்டு இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அப்படி எந்த வாசகமும் இல்லை. ஒழு செய்யுங்கன்னு சொல்லலை. ஒழு செய்யக்கூடிய உறுப்புகளை எப்படி தொழுகைக்கு மற்ற இடங்கள்ல செய்யணும்னு சொன்னாங்களோ அது மாதிரி வழிமுறைகளை சொல்லியும் சொல்லலை. ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரே வார்த்தை இப்தஅன பி மயாமினிஹா, அந்த ஜனாசாவை குளிப்பாட்டும் பொழுது வலதுபுறத்திலிருந்து ஆரம்பிங்க. அப்படி ஆரம்பிக்கும் போதும் கூட மவாதி அல் உலூஇ, ஒழு செய்யக்கூடிய உறுப்பிலிருந்து ஆரம்பிங்க. ஏதோ காலில இருந்து ஆரம்பிச்சிடாதீங்க, தலையிலிருந்து ஆரம்பிச்சிடாதீங்க. கையிலிருந்து ஆரம்பிச்சு மூஞ்சிக்கு போய், தலைக்கு போய், அப்புறம் உடலுக்கு அப்புறம் காலில் அந்த குளிப்பாற்ற முறையை முடித்து கொள்ளுங்கள் என்று அதை எங்க துவங்கி எங்க முடிக்கணும் இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களே ஒழிய ஒழு செய்யணுங்கிறதுக்கான ஆதாரம் எங்கேயுமே கிடையாது. நபிமொழிகள்ல இறந்துவிட்ட ஜனாசாவிற்கு ஒழு செய்யணுங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரபூர்வமான நபிமொழிகளும் கிடையவே கிடையாது. இந்த வார்த்தையில ஹதீஸ்ல வரக்கூடிய உலுங்கிறத வச்சுக்கிட்டு ஒழு செய்யணும்னு சொல்றாங்க. அந்த வார்த்தையை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்வது மவாதி அல் உலு, உழு செய்யக்கூடிய அந்த பகுதிகளிலிருந்து ஆரம்பியுங்கள் என்பதுதான். குளிப்பாற்றுறத அந்த பகுதியிலிருந்து ஆரம்பியுங்கள் தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே ஒழிய ஒழு செய்யுங்கன்னு சொல்லவே இல்லை. அப்ப ஜனாசாவிற்கு ஒழு செய்தல் அப்படிங்கிறது கிடையாது.
இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.